Hi students, welcome to our channel. CINSF ல இருந்து ஒரு புது ஜாப் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வந்து அப்லோட் ஆயிருக்கு. அது வந்து என்னென்னு பார்த்துக்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்துப்பீங்க. என்ன ஜாபுக்காகனா கான்ஸ்டபிள் டிரைவர் போஸ்ட்டுக்காக. வேறு வந்து என்ன டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர். இது டிரைவர் கம் பம்ப் ஆப்ரேட்டர்னா வந்து என்னென்னா இதுக்காகனா டிரைவர் ஃபார் ஃபயர் சர்வீஸ். இந்த ஃபயர் சர்வீஸ் அந்த வெஹிக்கிள் இருக்கலாம் அதுக்காக வந்து. அப்புறம் இதோடைய ஆன்லைன் ஓப்பனிங் டேட் வந்து என்னென்னா 3 February. இது வந்து ஏற்கனவே வந்து ஓப்பன் ஆகிடுது. க்ளோசிங் டேட் வந்து 4 March. நெக்ஸ்ட் இது வந்து என்னென்னா மேல் தான் வந்து என்ன மேல் இந்தியன்ஸ் தான் வந்து என்னென்னா அப்ளை பண்ண முடியும். ஃபீமேல் வந்து இது வந்து என்ன எலிஜிபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து level 3 பே ஸ்கேல் வந்து என்ன level 3 21,000 69,000 வரைக்கும் சேலரி வந்து உண்டு. அதுக்கப்புறம் இது வந்து என்ன ஆன்லைன் அப்ளிகேஷன் போது ஆன்லைன் வழியாக மட்டும் தான் வந்து நம்ம வந்து என்ன அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்து வேறு என்னெல்லாம் உண்டுன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் நடக்கும். அப்புறம் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட், அப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் ட்ரேட் டெஸ்ட், அப்புறம் ரிட்டன் எக்ஸாமினேஷன். அட் லாஸ்ட் தான் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படின்னா OMR ஷீட் தான். OMR ஷீட் இல்லைனா CBT கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட். இது வந்து என்ன இங்கிலீஷ்லையும் ஹிந்திலையும் தான் வந்து என்ன மெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ்லாம் இருக்காது, பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தியில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் முக்கியமானது வந்து என்ன இப்போ வந்து என்னென்னா நம்ம காஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம், லைசன்ஸ் அப்ளை பண்ணுறோம், இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே வந்து என்ன 4/3 இதை தாண்டி அந்த டேட் வந்து இருக்கக்கூடாது. லாஸ்ட் டேட் வந்து இந்த டேட் இருக்கலாம், ஆனால் இதை தாண்டி எதுவுமே இருக்கக்கூடாது. இருந்து அப்படின்னா அவங்க வந்து என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் வேகன்சி வந்து என்ன கேட்டகரி வைஸ் வந்து போட்டுருக்காங்க. கான்ஸ்டபிள் டிரைவருக்கு வந்து என்ன டோட்டல் வந்து 845 வேகன்சிஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பம்ப் ஆப்ரேட்டர் அவங்களுக்கு வந்து என்ன 279 வேகன்சிஸ். டோட்டல் 1124 வேகன்சிஸ் வந்து இருக்குது. அவங்க காஸ்ட் கேட்டகரி வைஸ் வந்து போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் க்ரைட்டீரியா. ஏஜ் வந்து என்னென்னா 21 to 27 இயர்ஸ்க்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்ட்டு. இந்த டேட்டை தாண்டி வந்து அவங்களுக்கு வந்து என்ன இயர் வந்து பாஸ் ஆகிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் SC ST அவங்கள நாங்கள் ஏஜ் தாண்டா வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. ஆனால் உண்டு, இதில் வந்து தனித்தனியாக கொடுத்துப்பாங்க. SCக்கு 5 years, SC ST அவங்களுக்குலாம் வந்து என்ன 3 years அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து என்னென்னா மெட்ரிகுலேஷன் வந்து பாஸ் ஆகிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து என்ன கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் ஸ்டேட் போர்டு இல்லைனா சென்ட்ரல் போர்டில் 10th தான் குவாலிஃபிகேஷன் வந்து 10th. நெக்ஸ்ட் வந்து கம்பல்சரியானது வந்து என்னென்னா டிரைவிங் லைசன்ஸ். ஃபஸ்ட்டு 10th பாஸ் ஆகிருக்கணும், அதோடைய சர்டிஃபிகேட் எல்லாமே இருக்கணும். அதுக்கப்புறம் லைசன்ஸ் வந்து என்ன 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஃபஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. என்னென்ன லைசன்ஸ்லாம் இருக்கலாம்னா ஃபஸ்ட் வந்து என்னென்னா ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் ஒரு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் இல்லை லைட் மோட்டார் வெஹிக்கிள், மோட்டார் சைக்கிள் வித் கியர். இதில் வந்து ஏதாச்சும் ஒரு வெஹிக்கிள் வந்து என்ன உங்களுக்கு வந்து என்ன ஓட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்திருக்கணும். டிரைவிங்கில் வந்து என்ன 3 year எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கணும். அதோடைய லாஸ்ட் டேட் வந்து என்ன க்ளோசிங் டேட் வந்து என்ன 4/3 விட தாண்டி வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம அப்ளை பண்ணி முடிச்சிடுவோம். அதுவும் இல்லாமல் அதை தாண்டி வந்து டேட் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட். இதில் வந்து என்ன ஜென்ரல் EWS SC OBC இவங்களுக்குலாம் வந்து என்னென்னா ஹைட் வந்து 167 cm இருக்கணும். மற்றவங்களுக்கு 160 cm. யாருக்கு இந்த ஒன்றா தனித்தனியாக கொடுத்துருக்காங்க பாருங்க ஒவ்வொரு ஸ்டேட் வைஸும். அதுக்கப்புறம் வந்து என்ன செஸ்ட் SC ST OBC உங்களுக்குலாம் வந்து என்ன 80 to 85 இருக்கணும். மற்றவங்களுக்கு 78 to 83. நெக்ஸ்ட் இந்த ட்ரைப்ஸில் இருக்கிறவங்க ஷெட்யூல் ட்ரைப்ஸில் இருக்கிறவங்களுக்கு 160 cm ஹைட் இருக்கணும். செஸ்ட் வந்து 76 to 81 வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் வெயிட் வந்து எப்படின்னா வெயிட் வந்து என்ன ப்ரப்போர்ஷனேட் டு ஹைட் அண்ட் ஏஜ் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். இந்த BMI உண்டுல BMI வந்து என்ன அவங்களுக்கு வந்து என்ன கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹைட்டுக்கு ஏற்றாப்புல அவங்க வெயிட்டும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டண்ட்டானது என்ன நாக் நீஸ் அப்படின்னா 2 நீமே வந்து சேர்ந்துருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ ஃப்ளாட் ஃபுட்னா வந்து பாதம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது, உள்ளங்கால் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட்டாக இருக்குது அப்படி இருக்கக்கூடாது. வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடாது, ஸ்குவிண்ட் ஐஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. மென்டலாக அவங்க வந்து என்னென்னா குட்டாக இருக்கணும், அப்படின்னா எந்த ப்ராப்ளமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்புறம் ஐசைட் வந்து என்னென்னா எல்லாமே வந்து என்ன நார்மலாக இருக்கணும். நியர் விஷன், டிஸ்டன்ட் விஷன், இந்த ரீஃப்ராக்ஷன், கலர் விஷன் இதெல்லாம் வந்து என்னென்னா நார்மலாக இருக்கணும். 6/6 இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்ணாடி போட்டிருந்தா அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதோட வெப்சைட்ஸ் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்காங்க தனித்தனியாக. இது வந்து என்ன அந்த ஸ்டேட்டு எந்த அட்ரஸில் வந்து நம்மளுடைய அந்த ஃபார்ம் வந்து என்ன போய் ரிசீவ் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளோடது வந்து இங்கே இதில் 6th இருக்குது. தமிழ்நாடு, தெலுங்கானா, சவுத்தர்ன் செக்டார் இது வந்து அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து என்னென்னா லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து என்னென்னா 4/3 March வந்து 4 இதான் லாஸ்ட் டேட். அப்புறம் வந்து ஃபோட்டோகிராஃப் வந்து அப்லோட் பண்ணுறது. ஃபோட்டோகிராஃப் வந்து என்ன ரீசெண்டாக 3 months முன்னாடி எடுத்து தான் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு. அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ 4ஆம் தேதி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து என்ன டேட் வந்து அன்றைக்குள்ள டேட் போடுங்க. நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டேட்டே வந்து அதில் வந்து கீழே போட்டுக்காங்க. நெக்ஸ்ட்டு சிக்னேச்சர் அப்லோட் பண்ணணும். என்னென்ன சைஸில் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க.
நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து எப்படின்னா யூஆர் இடபிள்யூஎஸ் ஓபிசி இவங்களுக்குலாம் வந்து 100 rupees தான். மற்ற எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு என்ன இல்லாமல் அவங்களுக்கு வந்து என்ன ஃப்ரீ தான். நெக்ஸ்ட் இது வந்து ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து எப்படிலாம் நடக்கும்னா இல்லாமல்னா ஃபஸ்ட் வந்து என்ன ஹைட் பார் டெஸ்ட் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். இதில் வந்து ரன்னிங் ஃபர்ஸ்ட் வந்து என்ன ரன்னிங் 800 மீட்டர், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இதெல்லாம் வந்து என்ன எவ்வளோ பேராமீட்டர்ஸ்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் வந்து என்ன ஹைட் பாரில் வந்து யார் குவாலிஃபை ஆயிருக்காங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹைட்டு செஸ்ட்டு வெயிட் அதெல்லாம் யார் குவாலிஃபை ஆயிருக்காங்களோ அவங்க தான் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டில் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ட்ரேட் டெஸ்ட்டில் வந்து என்னென்னா டிரைவிங் டெஸ்ட் ஃபார் ஃபஸ்ட் வந்து என்ன லைட் வெஹிக்கல், ஹெவி வெஹிக்கல், அப்புறம் வந்து என்ன மோட்டார் மிஷின், அந்த மிஷின் அதோடய வந்து என்ன ஒரு பர்டிகுலர் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்துக்குமே வந்து என்ன மார்க்ஸ் கொடுத்துருவாங்க 50, 50, 30. இதோடைய குவாலிஃபைங் மார்க் வந்து என்ன 25, 15 இதுக்குள்ளே வந்து என்ன மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோடைய கம்மியாக எடுத்தால் அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து என்னன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இல்லை ஓஎம்ஆர். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இல்லை ஓஎம்ஆர்லாம் நடக்கும். அதுக்கப்புறம் மார்க் வந்து என்ன 100 மார்க்ஸ் தான். நெக்ஸ்ட் இதோடைய சப்ஜெக்ட் சிலபஸ் வந்து என்னென்னா தனியாக ஒரு பிடிஎஃப்ல கொடுத்துருக்கோம். இதில் வந்து என்னென்னலாம் வந்துன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்ட் ஏல வந்து ஜென்ரல் நாலேஜ் அவேர்னஸ், அப்புறம் வந்து பியில் வந்து மேத்தமெட்டிக்ஸ், அப்புறம் வந்து ஆப்டிடியூட், எபிலிட்டி டு அப்சர்வ் அண்ட் டிஸ்டிங்யூஸ், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இல்லை ஹிந்தியில் வந்து பேசிக் நாலேஜ் இந்த மாதிரி வந்து இருக்கணும். டோட்டல் வந்து 120 minutes 100 மார்க்ஸ்க்கு. நெக்ஸ்ட் இது வந்து என்னென்னா குவாலிஃபைங் மார்க்ஸ் வந்து என்னென்னா யூஆர் இடபிள்யூஎஸ் எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கு வந்து 35, எஸ்சி எஸ்டி ஓபிசிக்கெல்லாம் 33%. இது வந்து அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அட்லாஸ்ட் வந்து என்னென்னா மெடிக்கல் டெஸ்ட் வந்து நடக்கும். எல்லாத்துலேயுமே நம்ம செலக்ட் ஆனால் மட்டும்தான் மெடிக்கல் டெஸ்ட் வந்து வைப்பாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகே, வேறு இது எல்லாமே வந்து என்ன இந்த டிசபிலிட்டிஸ் பீப்புள் அவங்களுக்கானது. நெக்ஸ்ட் இதெல்லாம் கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.